ஹாய், இந்த கிட்ஸ் ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். கிட்ஸ் ஃப்ராக் தைக்க 1.5 மீட்டர் மெயினும் 1.5 மீட்டர் லைனிங்கும் எடுத்திருக்கேன். லைனிங் வந்துட்டு சன்கிரேப் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கில் தான் கட் பண்ண போகிறோம். லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆங்கிள் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இந்த கார்னர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த கார்னர் நீங்கள் கரெக்டாக வச்சாலே இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த லைன் வரணுமோ ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடும். ஸோ இப்போ லென்த் வந்துட்டு என்னோட யோக் பார்ட்டோட லென்த் வந்துட்டு 10 inch. ஸோ 10 + 1 inch, மேலே ஹாஃப் கீழே ஹாஃப். ஸோ 11 inch. ஸோ ஐம் கோனா மார்க் 11 inch. சேம் அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா கீழே அன்ஈக்குவலாக இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி கார்னர்ஸை வச்சுட்டு இப்படி வச்சிங்கன்னா ஈக்குவலாக வந்துடும். ஷோல்டர் அளவு வந்துட்டு 5 inch அண்ட் ஆர்ம் ஹோல் வந்துட்டு 5.25 கொடுக்குறேன். ஸோ இங்கே மேலே ஷோல்டரில் மார்க் பண்ண 5 inch கீழேயும் மார்க் பண்ணணும் கரெக்டாக. மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நம்ம செஸ்டோட வித்து வந்துட்டு 6.75, வெயிஸ்டோடது வந்துட்டு 6.5 ப்ளஸ் ஒரு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்துட்டு ரொம்ப கொடுக்க வேண்டாம். 1.25 ஒரு 1 கொடுத்தா கூட ஓகே தான். ரொம்ப கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இப்போ இந்த ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா, இப்படி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இப்படி இருந்தால் போதும். மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ½ inch இப்படி ஒரு கர்வ் மாதிரி லைட்டாக, வேண்டாம் லைட்டாக. ஸோ இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு ஒரு 0.25 inch உள்ள எடுத்துட்டு ஜஸ்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு அதே மாதிரி இது இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே ½ inch ஷோல்டர் ஜாயினிங்க்கு விட்டுருங்க. ஸோ இது முடித்தோடனே ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த்து வந்து 3 inch. வித்து வந்துட்டு 2.25 வச்சுருக்கேன். ஸோ அதுதான் 2.25. பேக் நெக்கோட டெப்த் வந்துட்டு 2.5. ஸோ இப்போ இந்த பார்ட்டை எடுத்துக்கோங்க. இந்த பார்ட்டை எடுத்துட்டு இதை வந்து பேக் பார்ட்டை வச்சுக்கோங்க, இதை ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் மார்க்கிங்ஸ் இருக்கு. ஸோ வில் டேக் திஸ் அஸ் ஃப்ரண்ட் பார்ட். அவ்வளோதான். ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிஞ்சிருச்சா. ஸோ பேக்கில் என்ன பண்ண போகிறோன்னா
ஒரு 3 இன்ச்சுக்கு கட்டு கொடுக்க போகிறோம். ஸோ தட் கிட்ஸுக்கு ஹெட் உள்ள ஈஸியாக போகும். நான் 3 இன்ச் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எவ்வளோனா ரொம்ப கொடுத்துடாதீங்க. ஜிப்பு வேணும்னா ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக கட் பண்ணிங்கன்னா ஒரு 0.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் ஜிப்புனா. ஸோ இதில் நான் வெறும் ஜஸ்ட் பின்னாடி ஒரு பட்டன் தான் வைக்க போகிறேன். ஸோ இது ஓகே. ஸோ இப்படி இருக்கும். ஸோ இட்ஸ் டோட்டலி ஃபைன். ஓகே, இது அப்படியே மெயின் ஃபேப்ரிக்ல கட் பண்ணிக்கலாம். ஸோ இது ராங் சைடு, இது ரைட் சைடு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பார்ட் வச்சு எடுக்கிறேன், பேக் பார்ட் வச்சு எடுக்கிறேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், லென்த் வைஸ் கட் பண்ண போகிறோம், நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எனக்கு டோட்டலாக என்னோடய ஃப்ராக்கோட லென்த் வந்துட்டு 32. ஸோ அதில் யோக் 10, ஸோ பேலன்ஸ் 22 கீழே மார்க் பண்ண போகிறேன். ப்ளஸ் 1 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கு. ஸோ இங்கே 23 மார்க் பண்ண போகிறேன். ஸோ பேலன்ஸ் வந்துட்டு வித் வந்துட்டு நான் கேதரிங்காக அடிக்க போகிறேன். ஸோ கேதரிங்காக அடிக்கிறதுனால நான் வெயிஸ்ட் இன்ட்டு 2 எடுத்திருக்கேன் நான். ஸோ இப்படி கேதர் பண்ண போகிறேன். மொத்த ஃபேப்ரிக்குமே இப்படி வந்துட்டு நான் இப்படி கேதர் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேக் பார்ட்டு. ஸோ வந்து இதை மெஷர் பண்ணுங்கள். இதை மெஷர் பண்ணிங்கன்னா என்ன வருதோ அதை வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு அதை இன்ட்டு 3 பண்ணுங்கள். ஸோ இப்போ எனக்கு இதை கேல்குலேட் பண்ணும்போது 8 வந்துச்சு. ஸோ 8 வந்துட்டு 8 + 8 கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு 8, பேக்குக்கு 8. ஸோ அப்போ 16. ஸோ 16 × 3. ஸோ 16 × 3 பண்ணிங்கன்னா 48 வருது எனக்கு. ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஒரு ஸ்லீவுக்கு அது ஒரு ஸ்லீவுக்கு. ஸோ வந்துட்டு இதுதான் ராங் சைடு. ஸோ இப்படி வச்சு என்ன பண்ண போகிறோம், இப்படி வச்சுட்டு இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிட்டு அண்ட் இது திருப்பி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது சும்மா ஒரு கர்வ் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு கேதர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ்ஸ் கொடுக்க போகிறோம். இதே மாதிரி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணி ராங் சைடுக்கு டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது ராங் சைடு, நம்ம கட் பண்ணும் போது இது ராங் சைடை தான் வச்சுருந்தோம். ஸோ இந்த ரைட் சைடில் வச்சுட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ நீங்கள் 1/2 இன்ச்சில் விட்டிங்கன்னா 1/2 இன்ச்சு, இல்லை வந்துட்டு 0.25 வச்சிங்கன்னா 0.25 வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட்ச் கொடுத்துட்டு நம்ம டர்ன் பண்ண போகிறோம். இதே தான் பேக்குக்கும் பண்ண போகிறோம். ஸோ பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஸோ இப்போ நெக்கை ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அந்த நெக்கு கட் பண்ணுறோம். நெக்கு கட் பண்ணதுக்கப்புறம் நாச்சஸ் கொடுங்க. ரவுண்ட் நெக்குக்கு நாச்சஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அப்போ தான் டர்ன் ஆகும். ஸோ லைனிங் இப்போ ராங் சைட் டர்ன் பண்ணிட்டதுக்கப்புறம் டாப் ஸ்டிச் போடுங்க. இப்போது சுற்றி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு. இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. ஓகே, அண்ட் ஸ்லீவ்ஸில் கேதர் பண்ணியாச்சு. ஸோ ஸ்லீவ்ஸ் இப்படி தான் வரும். ஸோ இப்படி ஸ்லீவ்ஸை வந்து இப்படி தைச்சிடணும். கேதர் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஸ்கர்ட்ஸும் கேதர் பண்ணியாச்சு.
கர்டன் லைனிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கர்ட்டுக்கு வந்துட்டு நான் ப்ளீட்ஸ் மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ளீட்ஸ் மாதிரி கொடுத்தாச்சு லைனிங்க்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுக்கு வந்துட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டோட ரைட் சைடையும் பேக்கோட ரைட் சைடையும் இப்படி ஒன்றா வச்சுட்டு இங்கே ஸ்டிச் பண்ணிக்கணும். ஷோல்டர் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாட்டு. ஸோ நாட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி ஸ்டிச் பண்ணும் போது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா, ஃப்ரண்ட்டு இங்கே இந்த இடத்துல வைக்கணும். நம்ம இந்த சீம் அலவன்ஸ் 1.25 விட்டோம் இல்லையா, ஸோ இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த பக்கமாக வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்படி இன்சைடில் வச்சுட்டு இங்கே வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கமும். ஸோ 1.25 எங்கே இருக்கோ அந்த இடத்துலேருந்து வச்சுட்டு இப்படி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்படி வரும். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்லீவ்ஸு. ஸோ ஸ்லீவ்ஸை வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த பக்கமும் ஸ்லீவ்ஸை ஸ்டிச் அட்டாச் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இந்த பார்ட் அட்டாச் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காட்டுறேன். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.